speed to the city streets. We began to feel the fire. We rise like tall buildings as the chemicals, they take us higher. The night's young and it's just begun as she puts her hand in mine. We wanna chase the night, wanna dance to the light, pull stars from the sky, just two hearts running wild. Hi friends, வணக்கம் and welcome to சுபாஷினி பூபாலன் vlogs. இன்னைக்கு நம்ம சேனல்ல வாஷிங்டன் டிசி ட்ரிப்போட கண்டினியூஷன் தான் பார்த்துட்டு இருக்கோம். டே 2 vlogல நம்ம ஒயிட் ஹவுஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ ஒயிட் ஹவுஸ்க்கு அப்புறம் நாங்கள் என்ன நல்லா பார்த்தோம் அப்படின்றத நம்ம இந்த vlogல வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம சிட்டிக்குள்ளே நடந்து போய்கிட்டே இருக்கோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாஷிங்டன் மான்யூமெண்ட் பார்த்தோம். இந்த வாஷிங்டன் மான்யூமெண்ட் வந்து நம்ம சிட்டிக்குள்ளே என்டர் ஆகும் போதே வந்து பெரிய ஜைஜான்டிக்காக இருக்குங்க. இது வந்து ஒரு வியூ பாயிண்ட் இருக்கு. இந்த வியூ பாயிண்ட் நம்ம வந்து பார்க்கணும்னா நம்ம ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அவங்களோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு வந்து $1 வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் எங்களுக்கு வந்து டைம் இல்லாததுனால எங்களுக்கு அந்த ஸ்லாட் வந்து கிடைக்கல. ஸோ நாங்கள் வந்து அந்த வியூ பாயிண்ட் வந்து நாங்கள் புக் பண்ணி வைக்கல. பட் நாங்கள் கீழே இருந்தே வந்து பக்கத்தில் போயிட்டு நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டோம். ஸோ இந்த மான்யூமெண்ட் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன் டிசியில் ரொம்ப ரொம்ப பிரபலமான மான்யூமெண்ட். இப்போ நாங்கள் வாஷிங்டன் மான்யூமெண்ட்ஸ் பார்த்துட்டு நேராக நடந்து போய்கிட்டே இருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட் ட்ரக் வச்சுருந்தாங்க. இப்போ வந்து இது சீசன் டைம் அப்படின்றதுனாலயா இல்லை எப்பயுமே இப்படி தான் இருக்குமான்ட்டு எங்களுக்கு தெரியல. ஸோ ஐஸ்கிரீமை பார்த்ததும் யார் தாங்க வேண்டாம்னு சொல்லுவாங்க, அதனால் சொல்லிவிட்டு ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். பட் அதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த ஒரு ஐஸ்கிரீம் கோனே வந்து $10 சொன்னாங்க. ஸோ வேறு வழி கிடையாது, நம்ம வெளியே வந்து அதெல்லாம் பார்க்க முடியாது இல்லையா. ஸோ ஆளுக்கு வந்து ஒன்று வாங்கிட்டோம். ஆக்சுவலி 4 வாங்குறதா இருந்துச்சு. பட் நாங்கள் 3 தான் வந்து லாஸ்ட்டாக வந்து ஒன்று வேணான்னு சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டோம். ஏன்னா அது பார்க்குறதுக்கே பயங்கர பெருசாக இருந்துச்சு. ஸோ நம்மளால் ஃபினிஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு நாங்கள் நடந்து போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து செரி பிளாசம் ட்ரீஸ் வந்து நம்ம எங்கே வேணாலும் பார்க்கலாம். இப்படி தான் இருக்குங்க அந்த ஃப்ளவரு. அது வந்து நல்லா பூத்து இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து இலையே வந்து வரும் இந்த மாதிரி மரத்துலலாம். இது பார்க்குறதுக்குமே வந்து ஒரு அதிசயமாக தானேங்க இருக்குது. ஸோ இதுக்காக தான் இந்த க்ரௌடுமே வருது இங்கே. இந்த பிக் பஸ் டூர்ஸ் USA அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம முன்னாடியே வந்து புக் பண்ணிக்கலாம். அது வந்து ரூட்டு, அப்புறம் வந்து எந்த மாதிரியான டூர் நம்மளுக்கு தேவை, எந்தெந்த இடம்லாம் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம், அதுக்கேற்ற மாதிரி காஸ்ட்டு எல்லாமே வந்து சார்ஜ் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த வழியாகவும் நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம். நம்ம வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம இருக்கிற இடத்தோட பேர் வந்து நேஷ்னல் மால். இந்த மாலை சுற்றி தான் மான்யூமெண்ட்ஸ், மியூசியம்ஸ், அப்புறம் ஸ்மித்சோனியன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது இருக்குது. இப்போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா சீனிக்கான வியூஸ் இருக்கும். நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். போகிற வழியிலேயே தான் எல்லா மெமோரியல் எல்லாமே வந்து வரும். நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணி ஒவ்வொன்றா வந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்க இடம் வந்து World War II மெமோரியலு. இந்த மெமோரியல் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டேட்டில் இருந்து யாரெல்லாம் வந்து World War II போயிட்டு இறந்தாங்களோ அவங்களோட நினைவாக வந்து வச்சுருக்காங்க. ஒவ்வொரு பில்லர் வச்சுருக்காங்க. இங்கே நம்ம யூஎஸில் வந்து பார்த்திங்கன்னா 50 ஸ்டேட்ஸ் இருக்குது. 50 ஸ்டேட்ஸ்க்குமே வந்து இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பில்லர் வந்து டெடிக்கேட்டடாக வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது. அந்த பில்லருக்குள்ளே போனீங்கன்னா ஒரு பெரிய ஃபவுண்டைன் வச்சு ஃபுல்லாக வந்து மக்கள் அதை சுற்றி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. பார்க்குறதுக்கே வந்து பிரமிப்பாக தாங்க இருந்துச்சு. வாஷிங்டன் டிசியில் ஒரு மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா அட்ராக்ஷனுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே நீங்கள் வந்து சுற்றி பார்க்கலாம். பட் ஒரே ஒரு விஷயம் வந்து அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் முன்னாடியே போயிட்டு ப்ரீ ரெஜிஸ்டர் பண்ணி வைக்கணும். நீங்கள் எப்போ விசிட் பண்ண போகிறீங்கன்றதை வந்து டைம் ஸ்லாட்டில் போயிட்டு நீங்கள் புக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக போயிட்டு அந்தந்த மெமோரியலை அந்தந்த டைமுக்கு விசிட் பண்ணிக்கலாம். இந்த வாஷிங்டன் டிசியில் நம்ம பார்த்த மெமோரியல்லே வந்து இந்த World War II மெமோரியல் தான் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. ஸோ பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. மக்கள் எல்லோரும் வந்து அந்த ஃபவுண்டைன் பக்கத்தில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து சன்செட் டைம் அப்படின்றதுனால நிறைய பேர் மக்கள் வந்து அங்கே இருந்தாங்க.
இந்த மெமோரியல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெமோரியல் பக்கத்திலே தான் வாஷிங்டன் மான்யூமெண்ட்டும் இருக்குது. அதே நேர்கோட்டில் தான் வந்து லிங்கன் மெமோரியலுமே வந்து இருக்குது. ஸோ அப்படியே வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்க்கலாம். ஆனால் பார்க்கும்போது எல்லாம் பக்கத்தில் இருக்க மாதிரி தான் தெரியும். பட் ஒவ்வொரு இடத்துக்கும் வந்து நம்ம ஒரு 20 மினிட்ஸாவது வாக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இருக்கிற ஸ்டேட் பேர் வந்து இலினாயோட பில்லர் பக்கத்தில் தான் இப்போ இவங்க 3 பேரும் வந்து நின்றுட்டுருக்காங்க. இப்போ நம்ம நேராக வந்து லிங்கன் மெமோரியலுக்கு போயிடலாம். லிங்கன் மெமோரியல் வந்து அப்படியே வந்து இதுக்கு பேக் சைடு தான் இருந்துச்சு. இந்த வேர்ல்ட் வார் 2 மெமோரியலுக்கு பேக் சைடில் தான் இருந்துச்சு. நம்ம வந்து அதுக்கு உள்ளே போயிட்டு கிட்டெல்லாம் போகலை. ஸோ தூரத்துலேருந்தே வந்து பார்த்துட்டோம். ஏன்னா பசங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. நம்ம ஆல்ரெடி பிட்ஸ்பர்க்லேருந்து வாஷிங்டன் டிசி வந்துட்டு அங்கேருந்து நம்ம இப்போ வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப கிட்டெல்லாம் போகலை, இங்கேருந்தே வந்து பார்த்துக்கிட்டாச்சு. ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எல்லாமே வந்து ஒரே நேர்கோட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம பார்த்த வாஷிங்டன் மான்யூமெண்ட்டும் அங்கே தான் இருக்குது பாருங்கள். அப்படியே அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இந்த வேர்ல்டு வார் 2 மெமோரியல் இருக்குது. அப்படியே நம்மளுக்கு லிங்கன் மெமோரியலும் வந்துடுது. ஸோ நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சில் வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துடலாம். எல்லா இடத்துலையுமே வந்து ஜனங்க வந்து நடந்துக்கிட்டே தாங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இது வந்து ரொம்ப பீக் சீசன் டைம் அப்படின்றதுனால நிறைய ஜனங்க வந்து இருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெதருமே வந்து சூப்பராக இருந்துச்சு நாங்கள் போயிருந்த போது. ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி 2 நாளுமே வந்து வெதர் ரொம்ப பேடாக இருந்துச்சு. நம்மளுக்கு வந்து எப்படி இருக்குமோ தெரியலையே, மழை பெஞ்சிட்ருக்கேன்னு நினச்சோம். பட் கரெக்டாக நாங்கள் போன அன்றைக்கி நல்ல சன்னியாக இருந்ததுனால எல்லாத்தையுமே வந்து நாங்கள் ஈஸியாக வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம இங்கேருந்து கிளம்பி நேராக வந்து டைடல் பேசன் தான் போக போகிறோம். அங்கே தான் வந்து நம்ம ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்க செரி பிளாசம் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு நேராக தான் வந்து இந்த ஜெஃபர்சன் மெமோரியல் இருக்குது. தாமஸ் ஜெஃபர்சன் மெமோரியல் வந்து அப்படியே வந்து செரி பிளாசம் ஏரியாவுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இப்போ நம்ம செரி பிளாசம் ஏரியாவுக்கு வந்துட்டோம். நம்மளுக்கு வந்து சொர்க்கத்துக்குள்ளே என்டர் ஆகிற மாதிரி தாங்க இருந்துச்சு. எங்கே திரும்பினாலுமே வந்து அந்த ட்ரீ ஃபுல்லாக அந்த ஒயிட் கலரில் செரி பிளாசம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சு. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா மாதிரி. அங்கே போனதுக்கப்புறம் அப்படியே தலையை தூக்கி பார்த்துக்கிட்டே தான் இருந்தோம். ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்றதே வந்து மறந்தாச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் நான் வந்து கிளிப்பிங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இந்த செரி பிளாசமோட பீக் ப்ளூம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. அது வந்து செரி பிளாசம் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டுன்ற இன்ஸ்டாகிராம் பேஜ் தான். அதில் வந்து டெய்லி அப்டேட்ஸ் வந்து போடுவாங்க. அதை வச்சு நம்ம பீக் ப்ளூம் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ட் பண்ணிவிட்டு நம்மளோட ட்ரிப்பை பிளான் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா பக்கத்து ஸ்டேட்டு அப்படி இருக்கோன்னா நம்ம ஈஸியாக வந்து பார்த்துட்டு போயிடலாம். பட் கொஞ்சம் தூரமாக இப்போ சிகாகோலேருந்து நாங்கள் வந்ததுனால அந்த ப்ரெடிக்ஷனை பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து ட்ரிப் பிளான் பண்ணோம். இடத்துல நம்மளுக்கு தெரிகிற இந்த வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிசர்வாயர். இது வந்து போட்டோமேக் ரிவர் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து இந்த ஜெஃபர்சன் மான்யூமெண்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ரிவர் போய்கிட்டு இருக்கு. அந்த ரிவரோட ரிசர்வாயர் தான் இந்த டைடல் பேசனு. இதை சுற்றி நம்மளுக்கு வந்து எல்லா வருஷமும் இந்த செரி பிளாசம் ட்ரீஸ் வந்து ப்ளூம் ஆகி இருக்கும். இதை பார்க்கறதுக்கு தான் இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் வந்து இங்கே வந்து வராங்களே. இதுக்கு வந்து ஒரு 2-3 வாரத்துக்கே வந்து இந்த பூவை பார்க்கறதுக்காகவே வருவாங்க. மழை அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 4 வீக்ஸ்க்காவது இந்த பூ வந்து தாங்கும். பட் மழை அந்த மாதிரி காற்று அந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சுன்னா இந்த பூ வந்து தாங்காது. ஸோ நாங்களே வந்தது வந்து இதான் லாஸ்ட் வீக்கு. இதுக்கு அடுத்த வீக் பார்த்திங்கன்னா இந்த பூ ஃபுல்லாக வந்து கொட்டிட்டு அதில் வந்து இலையெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பார்க்குறதுக்கு வந்து நார்மல் ட்ரீ மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ரீ. செரி பிளாசம் பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லா வருஷமே வந்து பிளான் பண்ணுவோங்க. பட் எக்ஸிக்யூட்டே பண்ண முடியாது. எவ்வளோ வாட்டி பிளான் பண்ணாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அந்த கரெக்டாக அந்த ஸ்ப்ரிங் பிரேக்கில் வந்து ஏதாவது சிக் ஆகிற மாதிரி அந்த மாதிரி தான் வேறு ஏதாவது பிளான் வந்துடும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டோம். பட் நாங்களுமே வந்து கொஞ்சம் டயலமாவில் தான் இருந்தோம். எதுக்கும் வந்து ஹோட்டல் ரூம்லாம் கேன்சல் பண்ணுற மாதிரியே வந்து புக் பண்ணி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் அப்படி தான் புக் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா பசங்களுக்கு
எந்த நேரம் எப்படி காலை வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் இந்த கிளைமேட் சேஞ்ச் ஆகிற டைமில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து சிக் ஆவாங்க. ஸோ அதனாலே வந்து நாங்கள் வந்து ரொம்ப வந்து பிளான் பண்ணிக்கல, ரோட் ட்ரிப்பாகவே பிளான் பண்ணிட்டோம். ஏன்னா ஃப்ளைட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்த மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கும் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், ரோட் ட்ரிப்பாக வந்து போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ட்ரை பண்ணோம். பட் அதுவுமே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அந்த ரோட் ட்ரிப்புமே வந்து ரொம்ப ரிலாக்ஸிங்காகவும் இருந்துச்சு. பிட்ஸ்பர்க் டு வாஷிங்டன் ட்ரைவுமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப்பை நல்லாவே வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலி எங்களுக்கு வெர்ஜீனியாவில் வந்து ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்கக்கிட்டேயும் நான் வருஷம் சொல்லுவேன் வரதா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கன்ஃபார்மாக என்னால் கரெக்டாக அந்த 2 வீக்ஸ்க்கு முன்னாடி இல்லைங்க வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவேன். பட் இந்த வாட்டி நாங்கள் அவங்களையும் வந்து மீட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் விலாகில் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து அடுத்தடுத்த விலாகில் வரப்போகுது. ஸோ கண்டினியூஸாக இந்த விலாக் சீரீஸை கண்டிப்பாக பாருங்கள். இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே நான் வந்து ப்ரீவியஸ் விலாகில் வந்து போட்டிருக்கேன். அந்த விலாகையும் வந்து நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஒரு கண்டினியூட்டி வரும் உங்களுக்கு. ஸோ நம்ம செரி பிளாசமை நல்லா சுற்றி பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸு வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மார்ட்டின் லூத்தர் கிங்கோட மெமோரியல் தான். மிருத்தனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிஸ்ட்ரி பற்றி படிக்கும் போது இவரை பற்றி நிறைய படிச்சிருக்கான். அவனுமே நிறைய நோட்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுன்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அவனுக்கு பிடிச்ச லீடரும் கூட மார்ட்டின் லூத்தர் கிங்கு. மார்ட்டின் லூத்தர் கிங் டே அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸில் ஒரு ஃபெடரல் ஹாலிடேவுமே வந்து கொண்டாடுறாங்க. அன்றைக்கி வந்து எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாமே வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான யூஎஸ் லீடரில் ஒருத்தர் தான் வந்து மார்ட்டின் லூத்தர் கிங். ஸோ அவருக்கான மெமோரியல் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. நம்ம இந்த ஸ்பாட்டில் இருந்து உபர் புக் பண்ண ட்ரை பண்ணோம். பட் வந்து உபரில் வந்து 3 பிக்கப் பாயிண்ட் தான் வந்து காட்டுச்சு. ஸோ நியரஸ்ட் பிக்கப் பாயிண்ட்டுக்கு தான் இப்போ நடந்து போய்கிட்டு இருக்கோம். இந்த இடம் என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் நடக்கிற ஈவெண்ட்லாம் நடக்கிற இடம் தான் இது. இது வந்து நேஷ்னல் செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜ் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து நிறையா கலை நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. அதில் வந்து எனக்கு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் கிளாசிக்கல் டான்ஸுமே வந்து நடந்திருக்கு. 5:15 to 6 o'clock வந்து கலாநிதி டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்குமே வந்து ரொம்ப பெருமையாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். நம்மளுக்கு முன்னாடி இந்த ஈவெண்ட் பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா மேபி நம்ம ட்ரை பண்ணியிருக்கலாம் முன்னாடியே வந்து பார்க்குறதுக்கு. பட் அந்த நம்ம ஒயிட் ஹவுஸ் சைட்லேருந்து வந்ததுனால இந்த எண்டுக்கு வரதுக்கு வந்து கரெக்டாக இந்த ஈவினிங் டைம் ஆயிடுச்சு. இப்போ வந்து சன்செட் டைம் அப்படின்றதுனால நல்லா குளிரவுமே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு நாங்கள் வந்து கேபை தான் பிடிக்க போய்கிட்டே இருக்கோம். இதோட இந்த விலாக் வந்து முடியுது. இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். Until then, bye, take care, thank you.